இசையமைப்பாளர் இளையராஜா லண்டன்ல சிம்போனி நிகழ்ச்சி ஒன்று நடத்தி இருக்காரு. ஆமாங்க, இளையராஜா வேலியன்ட் என்னும் தலைப்புல தன்னோட முதல் சிம்போனியை ஏற்றியிருக்காரு. சென்னையில 1976 தேவராஜ் மோகன் இயக்கத்துல வெளியான அன்னைக்கிளி படத்தின் மூலமா அறிமுகமானவர் தான் இசைஞானி இளையராஜா. இவர் தன்னோட வரலாற்றில் இதுவரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. சமீபத்தில் இவரது இசையில வெளியான விடுதலை 2 திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. தன்னுடைய 82வது வயதிலும் படங்களுக்கு இசையமைத்து கொடுத்தும் உலகம் முழுவதும் சுற்றி வந்து இசை கச்சேரிகளை செஞ்சும்னு சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில சில மாதங்களுக்கு முன்னாடி தான் சிம்போனி ஒன்ன உருவாக்கிட்டு வருவதா இளையராஜா வீடியோ ஒன்ன வெளியிட்டிருந்தாரு. வயலண்ட் என பெயரிடப்பட்டுள்ள இவரோட முதல் சிம்போனிய சமீபத்துல பதிவும் செஞ்சிருந்தாரு. இது இசை கலைஞர்களோட அவர் ஒத்திகைகள் பார்த்த வீடியோவும் இணையத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த வேலியண்ட் என்னும் தலைப்புல உள்ள சிம்போனி வருகிற 8ஆம் தேதி லண்டன்ல உள்ள அப்போலோ அரங்கத்துல நேரடி நிகழ்ச்சியா அரங்கேற்றப்பட இருக்கு. ராயல் பில் ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா இளையராஜா இசையமைத்த சிம்போனியை இன்னும் வெளியிடல அப்படின்னாலும் இளையராஜா தமிழ் திரைப்பட கலைஞர்களால மாஸ்ட்ரோ அப்படின்னு தான் அழைக்கப்படுறாரு. சிம்போனியை வெளியிடும் முதல் தமிழர் அப்படிங்கிற பெருமையும் இவருக்கு தான் போகும். இளையராஜா புதிதா இசை OTT என்ற பிரத்யோக வெப்சைட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டு இருக்கு. இந்த சிம்போனி நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின், கமலஹாசன் ஆகியோர் இளையராஜாவை நேரில் சந்திச்சு தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்க சிவகார்த்திகேயனும் இளையராஜாவை நேரில் செஞ்சு பார்த்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு.